நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு. ஏன்னா, ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்த அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க, ராகு கேதுவ பத்தி கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே 80% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டுடலாம். 80% மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்கள குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும். கோபுரத்துல இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க. இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இத உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா, அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மள அமுக்கி அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒட்டகத்துக்கு இடம் குடுத்த கதையா ஆயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசியிலயும், ராகு கேது நீச்சம் அடையக்கூடியது ரிஷப ராசியிலயும் சொல்லுவாங்க. அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பெயர்ச்சி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க. ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு. அதே மாதிரி கேது வந்து கன்னியில இருந்து சிம்மத்துக்கு போறாரு. புரியுங்களா? இவங்க வந்து பாருங்க 1½ வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு. இந்த 18 மாதங்கள். 18 மாதங்கள் ஆகுது. ராகு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதே மாதிரி கேது இன்ஃபாக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு? அத பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுக்கிரகம் இருக்கா? கடாட்சம் இருக்கா? குலதெய்வம் அவங்க வீட்ல நடமாடுதா? அப்படின்றது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷன வச்சு. சரிங்களா? அதே மாரி கேத்துவ சொல்லணும் அப்படின்னா, இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான். அதாவது 9, 11 அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா, அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு. பொதுவா இந்த ராகுவும் கேதுவும் வந்து என்னன்னா, அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கும்போது, அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு, ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டை அப் இருக்கிறதுக்கு, வெளிநாட்டு கரன்சீஸ கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம், இப்படி நெறைய விஷயம் இருக்கதாங்க செய்யுது. சரி, இப்ப கேதுவ பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். கேதுவ பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தினோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இஷ்ட தெய்வத்துக்கு காரகனா இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி தீராத வியாதிகள தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டுனால முடியும். கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு. இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, தீராத இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான். பொதுவா ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபாரின்ல இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு பண்ணை வச்சிருப்பாங்க. பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க. பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருப்பாங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க. அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த மாரி நெறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில வேலை இந்த மாரி இருப்பாங்க. அதே மாரி கேது நல்லா இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல சிறந்து விளங்கலாம். மத போதகரா இருக்கலாம். துறவற வாழ்க்கை மேற்கொள்ளலாம். இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு, கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க. சரி, அப்படிப்பட்ட ராகு, கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள். பொதுவா மேஷத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ். எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸுமே பெரும்பாலும் மேஷ ராசியில வந்து சேரும். செவ்வாய் ஆதிக்கம் அப்டின்றதுனால எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்ட்டா ப்ராபகேட் பண்ணக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த ராகு, கேது பெயர்ச்சி எப்டி இருக்கு அப்டின்னா, ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவத்திலயும், கேது பகவான் 5ஆம் பாவத்திலயும் போறார். இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல ராகு பகவான் போறதுனால என்ன பண்ணுவாரு, மேஷராசி அன்பர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச் 29 வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குது. இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, மே 18 தான் ஆரம்பிக்குது. அப்ப சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரைய சனியா வராரு. அவரு கொஞ்சம் கெடுக்கிற வேலைய செய்வார். ஆனா, ராகு பகவான் அள்ளி குடுக்குற வேலைய செய்வார். இது என்னங்க எல்லா கிரகமும் குடுத்தா ஒண்ணா குடுக்கணும். இல்லன்னா எல்லாம் ஒண்ணா கெடுக்கணும். ஒண்ணு கெடுக்குது, ஒண்ணு குடுக்குது, ஒண்ணு தடுக்குது. இது என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது
கிரகங்களோட கோச்சார நிலை எப்படி, கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கான வேலையை பர்ஃபெக்ட்டா செய்வாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம மனுஷங்கள மாரி கிடையாது. வேணும்னா ஒண்ணு, வேணான்னா ஒண்ணு அப்படின்னு செய்யறதுக்கு எந்த இடத்துல விதிக்கப்பட்ட வேலை என்னவோ அவங்களுக்கு அந்த வேலைய பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. அந்த விதத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் ராகு பகவான் 11ஆம் பாவத்துல வந்து உட்கார்றதுனால, 11ஆம் பாவத்துல பெயர்ச்சி ஆகுறதுனால, நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு நல்ல லாபத்த ஏற்படுத்தி குடுப்பார் இந்த 1 1/2 வருஷத்துக்கு. அப்ப 7 நாட்டு சனியில ஒரு 1 1/2 வருஷத்த நீங்க ராகுனோட தயவுனால ஈஸியா கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா? சரி. அதே மாதிரி பாருங்க, மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பு அப்படின்றது பண்ணுவாங்க. இப்ப மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு அக்கா, அண்ணன் இவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்ப் அப்படின்றது நெறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி ஒரு சிலர் வந்து பாருங்க, இந்த காலகட்டத்தில பல மொழிகள கற்றுக் குடுக்கக்கூடிய, அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அப்படின்றது ஏற்படும். மேபி பிள்ளைங்க மேஷராசி பிள்ளைங்களா இருந்தா, வெளிநாட்ல படிக்க போறாங்க பார்த்தீங்களா? இந்த ரஷ்யா அந்த மாரி படிக்க போறதுனால, அங்கத்திய மொழிய அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். நெறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பிரயாணம் அந்த பிரயாணத்தினால ஒரு ஆதாயம், அந்த பிரயாணத்தினால ஒரு மேன்மை, அந்த பிரயாணத்தினால ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ஏற்படுத்தி குடுப்பாருங்க. பொதுவா இந்த ராகு, கேது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு சம்பந்தம் உடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து பாபரோட கன்ஜங்ஷன் இல்ல அப்படின்னா, இது நெறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி பாருங்க, மேஷராசி அன்பர்கள் திடீர் பண பிராப்தி அப்படின்றது ஏற்படும். அதாவது திடீர் தன பிராப்தி அப்படின்றது ஏற்படும். நெறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு, அப்பா, அம்மா இவங்கள பிரிஞ்சு வாழறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். நீங்க இது கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பிரிஞ்சு வாழறதுக்கான சிச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வேலை நிமித்தமா நீங்க ஒரு ஊர்லேருந்து வேற ஊருக்கு போய் அங்க வேலை செய்ற மாரி ஒரு பிராப்தம் ஏற்படலாம். வேலை நிமித்தமா நீங்க ஃபாரின்க்கு போற மாரி ஏற்படலாம். அந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாருங்க, பொதுவாவே இந்த அ ராகு வந்து 11ஆம் பாவம் இருக்கிறதுனால, வேற்று மதத்தினர், அந்நிய மொழி பேசும் நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதாயம், ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கிறது உண்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்க, வியாபாரத்தில முன்னேற்றம் அப்படின்றது வரும். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது சனி பகவான் ரொம்ப ஃபேவரா இல்ல. சனி பகவான் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 7 வருஷம், அந்த 7 1/2 வருஷத்துல கடைசி 1/2 வருஷத்த விட்டுறலாம். அந்த 7 வருஷத்துல இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி ஆவாரு. 1 1/2 வருஷத்துக்கு ஒரு டைம் ராகு கேது பெயர்ச்சி ஆவாரு. ஒண்ணு ஃபேவரா இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கரை ஏத்திடலாம். அதாவது கரை ஏறிடலாம். பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு ஒரு பகை, ஒரு விரோதம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா, அதுக்கும் மீறி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு, அரசு சார்ந்த ஒரு அங்கீகாரம், அரசு, அரசாங்கம் சார்ந்த ஒரு உதவி அப்படின்னு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க. ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனில உங்களுக்கு ஃபாரின் அனுப்புறதுக்கான பிராப்தம் ஏற்படும். இல்லன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, ஒரு ப்ரமோஷன், ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, நாங்க வந்து ரொம்ப நாளா விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில இந்த 1 1/2 வருடத்துக்குள்ள அந்த விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா சனி பகவான் விரய சனியா இருக்கிறாரு அப்டின்னாலும், நம்ம வெளிநாட்டுக்கு போம்போது ஓரளவுக்கு கோப் அப் ஆயிடும். நம்ம வீடு பிரிஞ்சு வீடு, குடும்பம், ஊர பிரிஞ்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சனி வந்து கொஞ்சம் அமைதியாவாரு அப்டின்னும் ஜோதிடத்தில ஒரு கருத்து உண்டுங்க. ஆக மேஷம் இந்த ராகு பகவான் 11ஆம் பாவத்தில வந்து பெயர்ச்சியாகி இருக்கிறது. அதி உத்தமமான பலன்கள குடுக்கும். அப்டின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அடுத்து கேது பகவான். கேது பகவான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் அப்டின்றது வந்து என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தில கேது பகவான் வந்திருக்கிறதுனால, நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களோட ரொம்ப அட்டாச்டா இருக்கும். பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்காங்க. இவ்ளோ நாள் வரைக்கும் பிள்ளைங்களும் நானும் ரொம்ப அட்டாச்டா இருந்தோங்க. அப்டின்னா பிள்ளைங்க உங்கள விட்டு விலகுவாங்க. இல்ல நீங்க பிள்ளைங்கள விட்டு விலகுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கும், உங்க பிள்ளைங்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை, ஒரு விலகல் அப்டின்றது வருங்க. சரிங்களா? அதிக உணர்ச்சி பட வாய்ப்பு உண்டு நீங்க. ஏன்னா கேது 5ஆம் பாவத்தில வரதுனால. ஃபேமிலிய விட்டு தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ராகுவும் அந்த விஷயத்த ஏற்படுத்துவாரு. கேதுவும் வந்து அந்த விஷயத்த ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் வந்து நண்பர்கள்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், நண்பர்கள்னால ஒரு விரயம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா யார் மேலயும் உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படி மீறி நீங்க நம்புனாலும், அவங்களால ஒரு செலவு, அவங்களால ஒரு விரயம், அவங்களால ஒரு மனக்குழப்பம், அவங்களால ஒரு டென்ஷன், அவங்களால ஒரு இரிட்டேஷன் இந்த மாரி வரத்துக்கு நெறைய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? நெறைய வந்து மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேது 5ஆம் பாவத்தில இருக்கிறதுனால ஆன்மீகத்தில நாட்டம் அப்படின்றது இருக்கும்.
இந்த தீர்த்த யாத்திரை போறது, குலதெய்வ கோயிலுக்கு போறது, இந்த காஷி, கயா அந்த மாதிரி போறது, வெளிநாட்டு பிரயாணம், டூர் போறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்க. அதே மாரி பாருங்க நெறைய குடல் சார்ந்த நோய்கள், வயிறு சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி கிட்ட நெறைய வேண்டாம். ஏன்னா வந்து பாருங்க, இந்த நீர்நிலைகள்ல போறது அவ்ளோ ஒரு நல்ல இம்பாக்ட்ட ஏற்படுத்துறதில்ல. கடல்ல குளிக்கிறது, அருவியில போய் குளிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்புண்டு. அதுவும் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாரு அப்டின்னா, ஜாதகத்துல கண்டமா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டிலே ஆகும். தாமதமாகும். அப்படியே வந்து கரு கூடுச்சு. இப்ப இந்த ஐவிஎஃப், ஃபிக்ஸி இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்க கரு கூடுச்சு அப்டின்னாலும், அதுல வந்து அபார்ஷன் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு அப்டின்னு சொல்லலாம். ஆக கேது 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால, கேது வந்து பிள்ளைங்களுக்கும், நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுவாரு. குடும்பத்தில பிள்ளைங்களால மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், பிள்ளைங்களால ஒரு தலைகுனிவு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பிள்ளைங்களா இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள விட்டு ரொம்ப விலகுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு நல்ல விதத்தில சொல்லணும் அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேது இருக்கிறதுனால, நம்ம பூர்வ ஜென்மத்தில நம்ம என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோம். அதுக்கான ஒரு நல்ல பலன அவரு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வசதி, வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, இறையுணர்வு இது எல்லாத்தையும் நிறைச்சு குடுப்பார். அப்ப ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது. அப்ப இந்த ராகு, கேதுனால மேஷத்துக்கு நெறைய பிளஸ் இருக்கு. மைனஸ் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பாருங்க இந்த ஆ மேஷத்துக்கு வர ராகு, கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டமான ராகு, கேது பயிற்சி. பிலோ ஆவரேஜ் ரொம்ப கஷ்டத்த குடுக்கக்கூடியது அப்படின்றது இல்லைங்க. சனி பகவான் கஷ்டத்த குடுத்தாலும், ராகு கைய புடிச்சு தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. கேது அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கவலைப்பட வேண்டியதில்ல. பட் இருந்தாலும் இந்த 5ஆம் பாவத்துல கொஞ்சம் கேது பிள்ளைங்க ரீதியா நம்மளுக்கு மனக்கசப்பு, மனசஞ்சலம் வரப்போகுது இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அது வராம இருக்கிறதுக்கு இல்ல லைட்டா வந்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வீட்ல டாக்ஸ் வளர்க்கல அப்படின்னா, டாக்ஸ் வளர்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க. வளர்க்க முடியும் அப்படின்னா, வீட்ல டாக்ஸ் வளங்க. நாய் வளர்க்கலாம். இல்லன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? தெரு நாய்க்கள். அவங்களுக்கு உணவு குடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்கறது மூலியமா கேத்து வந்து பசிஃபை பண்ண முடியும். அது செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு முறை நீங்க காலத்திநாதர போய் பார்த்துட்டு வாங்க. காளஹஸ்தி போங்க. அங்க காலத்திநாதரும், ஞான பிரசுன்னாம்பிகை தேவியும் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த 1 1/2 வருஷத்துல ஒரு 2 முறையாவது அட்லீஸ்ட் போங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேது பரிகாரம் பண்ணுவாங்க. ராகு எக்ஸலென்ட்டா இருந்தாலும், கேதுவும் நல்லா தான் இருக்காரு. பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் பண்றது நம்மளுக்கு வரக்கூடிய நற்பலன்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். அதே மாரி கேது வந்து அந்த பிள்ளைங்க ரீதியா ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சனி பகவானையும், சிவன பார்க்கும்போது சனியும் பிரீத்தி ஆவாரு. ஆக இத்தன விஷயங்க செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாழ்த்துக்கள்.